எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் உண்மையான விசுவாசியே கிடையாது. அவன்தான் விஷம், புரிஞ்சுக்குங்க. ஆமாம், நேற்று ஒரு கட்சியில் இருப்பான், இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருப்பான், நாளைக்கு அந்த கட்சிக்கு போயிடுவான், நாளைக்கு வேணால் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிப்பான், அங்கேயும் உட்காந்துருப்பான். சுயநலவாதி, பச்சோந்திகள் விட மோசமானவன் சுயநலவாதி. இந்திரா காந்தி அம்மையாருக்கு பின்னாடி விசுவாசின்னு சொல்லி சில சிப்பாய்களை போட்டாங்க. அவங்களாலே அந்த அம்மா சுட்டு கொல்லப்பட்டாங்க, தெரியுமில்ல. தமிழ்நாடு விசுவாசமான ஒரு தமிழ்நாடு, பாதுகாப்பான ஒரு மாநிலம் என்று ராஜீவ்காந்தி வந்தார். அவரையும் பாம்பு வச்சு பிளாஸ் ஆகிட்டார். அதனால் விசுவாசிகள் என்பது யாருமே கிடையாது. எச்சரிக்கையாக இருங்க அரசியல்வாதிகளே. பக்கத்தில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவான். நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் நிழலை கூட நம்பாதீங்க. உச்சி வெயிலில் நேரம் வந்து நிற்கும், நிழல் வராது. பார்த்து செயல்படுங்க யாராக இருந்தாலும்.